வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு கவுனி அரிசி ஸ்வீட் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: கவுனி அரிசி 1/2 கப், நாட்டு சர்க்கரை 1/4 கப், துருவின தேங்காய் 1/4 கப், நெய் 2 டீஸ்பூன். நெய் ஆப்ஷனல் தான், சேர்க்காட்டியும் பரவாயில்ல. நம்மளோட சேனலில் ஏற்கனவே சிகப்பரிசியை குக்கரில் எப்படி ஈஸியாக சமைக்கிறதுங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதே முறையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த கருப்பரிசியும் சமைக்க போகிறோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அரிசியை நல்லா 3 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் எடுத்திருக்கேன். 1 கப் கவுனி அரிசிக்கு 3.5 கப் தண்ணி வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்கிறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இதை இப்படியே இந்த குக்கர் மேலே இந்த மூடியை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக மூடலை, குக்கரை லேசாக தான் இப்படி தான் வச்சுருக்கேன், மேலே வெயிட் போடலை. அப்படி இல்லாட்டி நீங்கள் மேலே ஒரு தட்டு மட்டும் கூட போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இது நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், அரிசி நல்லா ஒரு மாதிரி ஊறின மாதிரி இருக்குது. இப்போ நம்ம திரும்ப குக்கரை நல்லா மூடிட்டு இது மேலே வெயிட்டும் போட்டுடுறேன். அடுப்பு பற்ற வைக்கிறேன். இந்த குக்கரில் ஒரு 4 விசில் வரட்டும். இதில் இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அடுப்பை குறைந்த அளவு தீ, அதாவது சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் வைக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இந்த இடப்பட்ட நேரத்தில் குக்கரில் விசில் வந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம், வரலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டுறேன். குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட கவுனி அரிசி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், ஒன்று கையில் எடுத்து நல்லா நசுக்கி காட்டுறேன். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். திரும்ப இதில் இந்த நாட்டு சர்க்கரையை சேர்க்கலாம். இந்த தேங்காய் பூவையும் சேர்க்குறேன். குறைந்த அளவு தீ வைக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நல்லா மசிச்சுக்கணும். ஏன்னா வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் மசிச்சிங்கன்னா அரிசி அப்படியே முழுசாகவே இருக்கும். இந்த மாதிரி குழைவாக உங்களுக்கு கிடைக்காது, வேகாது. இப்போ இதை ஒரு குறைவான அளவு தீயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் இந்த நெய் சேர்க்கலாம். நெய் சேர்க்காட்டியும் இந்த அரிசிக்குன்னு ஒரு மனம் இருக்குங்க, அது நீங்கள் சாப்பிடும்போது நல்லா தெரியும். ஒரு கூடுதல் சுவைக்காக தான் நம்ம அந்த நெய் சேர்க்கிறது. இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு கவுனி அரிசி ஸ்வீட் ரெடி. அடுப்பு நிப்பாட்டுறேன். செட்டிநாடு கவுனி அரிசி ஸ்வீட் இங்கே தயாராகிடுச்சு. இப்போ நான் இதில் வெல்லம் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு மிதமான அளவு ஸ்வீட் இருக்கும். நீங்கள் இதை 3/4 கப்பு வரைக்கும் கூட நம்ம இதில் சேர்க்கலாம், நல்லா இனிப்பாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். கவுனி அரிசி வச்சு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த அரிசிக்குன்னு ஒரு சுவையும் ஒரு மனமும் இருக்கும். அது நீங்கள் இந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப நல்லா தெரியும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.